हाय हिंदी प्रेमी वेलकम टू सुस्वागत हिंदी चैनल எனது குருவை நமஸ்கரித்துவிட்டு இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறேன். सबको नमस्ते. பார்ட் 3 தமிழில் ஹிந்தி பேசலாம். இதில் நம்ம தோட்டத்தில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தோட்டம் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆகாஷ், பாதல், பஹாடு. இது என்னங்க தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் முக்கியமாக லெட்டரோட ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நான் இங்கே இட்டுன்னு போட்டேன்னா பஹாட் அப்படின்னு சொல்ல சான்ஸ் இருக்குது. அதனால் டி போட்டால் அந்த ப்ரொனவுன்சியேஷன் வரும். ஸோ பஹாட் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்கிறதுனால இந்த ப்ரொனவுன்சியேஷன் மாறும் பொழுது சில இடங்களில் நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே நான் பா தா இல் அப்படின்னு அடித்தா அதை நம்ம எப்படி வாசிப்போம்? ஹிந்தி தெரியாதவங்க பாதல் பாத்தல் அப்படின்னு வாசிப்போம். அந்த தப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் பாதல் அப்படின்னு இங்கிலீஷில் அடிச்சிருக்கேன். பஹாட் டி டி சவுண்ட் இட்டு வந்தால் டி வரும். இது டி இருக்கிறதுனால பஹாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, யஹ் ஆகாஷ்கை, இது ஆகாயம். யஹ் ஆகாஷ்கை, இது ஆகாயம். ஆகாஷ்மே பாதல்கை, ஆகாயத்தில் மேகங்கள் இருக்கின்றன. பஹாட் ஹமேஷா ஹராபரா ரஹ்தாகை, மலை எப்பொழுதும் பச்சை பசேல் என்று இருக்கிறது. 3 வேர்ட்ஸ் இங்கே சொல்லியிருக்கேன். ஆகாஷ் ஒன்று, பாதல் ஒன்று, பஹாடு. நம்ம இப்போ கொஷின் கேட்போம். ஸ்போக்கன் இங்கிலீஷை டெவலப் பண்ண. யக் யாகை, இது என்ன? யக் ஆகாஷ்கை, இது ஆகாயம். ஓகே, யக் யாகை, யக் ஆகாஷ்கை. சரி, ஆகாஷ்மி கியாகை, ஆகாயத்தில் என்ன இருக்கின்றன? ஆகாஷ்மி கியாகை, ஆகாஷ்மே பாதல்கை, ஆகாயத்தில் மேகங்கள் இருக்கின்றன. ஆகாஷ்மே கியாகை, ஆகாஷ்மே பாதல்கை. யக்யாகை, எகு பஹாடுகை. இந்த வேர்டு பஹாடு. ஸோ இது ஆகாஷ், இது பாதல், இது பஹாடு. யக்யாகை எக் ஆகாஷ்கை, ஆகாஷ்மே கியாகை, ஆகாஷ்மே பாதல்கை. யக்யாகை எக் பஹாடுகை. இப்போ இந்த 3 வேர்டு எப்படி நம்ம கொஷின் கேட்கறது, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். யக்யா அப்படின்னா என்ன? ஹைனா இருக்கிறது, இருக்கின்றன. ஹை ஹை வந்தால் இருக்கின்றன, ஹை வந்ததுன்னா இருக்கிறது. ஓகே. யஹ் பாகுகை, யஹ் பாகுகை. நான் சொன்ன மாதிரி பாக்குன்னு படிக்கக்கூடாது, அதனால் பாக். யஹ் பாகுகை, இது தோட்டம். பாக் மே கியா கியா ஹை, தோட்டத்தில் என்ன என்ன இருக்கின்றன? பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை பார்ப்போம். இது ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தில் ஒரு ரோடு போகுது, ஒரு பெஞ்சு, இங்கே தீபங்கள் இருக்குது, இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, 2 பக்கமும் மரங்கள் இருக்கின்றன. சின்ன சின்ன செடிகளும் பெரிய பெரிய மரங்களும் இருக்கின்றன. இதுதான் இந்த பிக்சரோட டெஸ்கிரிப்ஷன். இதுதான் இப்போ நம்ம ஹிந்தியில் படிக்க போகிறோம். இப்போ இது தோட்டம், நம்ம அதை இதிலே பார்த்துட்டோம். தோட்டம், தோட்டம்ங்கிறது பாகு, பாகுனா தோட்டம். சரி, யக்யாகை எக் பாகுகை, யக்யாகை எக் பாகுகை. ஓகே. பாகுமே கியா கியாகை, அங்கே நான் ஆகாஷ்மே கியாகைன்னு கேட்டேன். ஆகாயத்தில் என்ன இருக்கிறது சிங்குலரில் கேட்டேன். இங்கே நிறைய திங்ஸ் இருக்கிறதுனால கியா கியா ஹை அப்படின்னு கேட்குறோம். தோட்டத்தில் என்னென்ன இருக்கின்றன? பாகுமே, இது என்னது? இது சடக்கு. நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. ரோடு வந்து சடக். அப்புறம் இது தீபம் சொல்லுவோம் இல்லையா, அதே தான் தீப். பெஞ்சு பெஞ்சே தான். அப்புறம் சின்ன சின்ன பௌதே, இங்கே பாருங்கள், இந்த சின்ன சின்ன செடிகள். சோட்டே சோட்டே பௌதே, சின்ன சின்ன செடிகள். அப்புறம் படே படே பேடு, இது மரங்கள். படே படே
பேடு. அப்புறம் ஒரு மக்கான். மக்கான்னா பில்டிங். பேடு, पौधे, मकान, दीप, सड़क, बेंच. सो बाग में सड़क, दीप, बेंच, छोटे छोटे चिन्ह चिन्ह पौधे, बड़े बड़े पेड़ और एक मकान है. மேலும் ஒரு கட்டிடம் இருக்கின்றன. தோட்டத்தில் பாதை, தீபங்கள், பெஞ்ச், சின்னஞ்சிறு செடிகள், பெரிய மரங்கள், ஒரு கட்டிடம் இருக்கின்றன. ஓகே, அதேதான். ஏக ஆகாஷ் है. இது ஆகாயம். ஆகாஷ் में बादल है. ஆகாயத்தில் மேகம் இருக்கின்றன. பாக் அமேசா ஹரா பரா रहता है. தோட்டம்னா எப்போவுமே ஆல்வேஸ் பச்சை பசேல்னு இருக்கும். பாக் அமேஷா ஹரா பரா रहता है. தோட்டம் எப்பொழுதும் பச்சை பசேல் என்று இருக்கிறது. புரியுதுங்களா? பச்சை பசேல்னு கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அதுதான் ஹராபரா ரகுத்தாகை. ஸோ தோட்டம் அப்படிங்கிறதுல நம்ம திருப்பி இந்த வொக்காபுலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் பாருங்கள். வேர்ட்ஸு சடக், இது என்னது சடக், இது பெஞ்ச், இது தீப்பு, இது சோட்டே சோட்டே பௌதே, பேடு பெருசாக இருக்கிறதெல்லாம் பேட், இது ஒரு பில்டிங் மக்கான், இது ஆகாஷ், ஆகாஷில் இருக்கக்கூடியது பாதல். ஸோ உங்களுக்கு வொக்காபுலரிஸ் மனப்பாடம் ஆகிருக்கும். அடுத்ததும் தோட்டம் தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா யஹ் பி பாகுகை, இதுவும் தோட்டம். பிக்கு என்ன அர்த்தம்? ஆல்சோ. ஒரு திங் வந்து இன்னொரு திங் வந்தால் அப்போ பி ஆட் பண்ணிக்கணும். அது தோட்டம், இதுவும் தோட்டம். ஸோ யஹ்பி பாகுகை, இதுவும் தோட்டம். அதில் இல்லாதது ஒன்று என்னென்னா பாகுமே ஏக் சோட்டி நதிகை. இது கார்டன் இல்லையா, பாகு. இந்த பாகில் ஒரு சின்னதாக நதி இருக்குது. சோட்டே சோட்டே பௌதேன்னு பார்த்தோம் இல்லையா, பௌதா ஆண்பால் அதனால் சோட்டே சோட்டேன்னு பார்த்தோம். நதி பெண்பால் அதனால் சோட்டி அப்படின்னு சொல்கிறோம். நதி வந்து பெண் பால், ஏன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி எல்லாமே லேடிஸ் நேம் தான் அதில் இருக்குது. அதனால் நதி வந்து பெண் பாலாக தான் இருக்கும். ஸோ சோட்டி நதிகை, ஒரு சின்ன நதி இருக்குது. தோட்டத்தில் அழகான ஒரு சின்ன நதி இருக்குது. சரி, நதியில் என்ன இருக்குது? நதிமே கியாகை? நதிமே பானி பகுதிகை. நதியில் தண்ணீர் ஓடுகிறது. नदी में क्या बहती है? नदिயில் नदी में पानी बहती है. पानी बहता है. बहता है, இது பகுத்தீகை கிடையாது. பானி வந்து ஆண்பால், பகுத்தீகை இல்லை, பகுத்தாகை மாற்றிக்கிங்க. பகுத்தாகை, நதி மே பானி பகுத்தாகை. நதி தான் ஃபீமேல், பானி மேல், பஹ்தாகை. ஓகே, சரி. नदी के दोनों ओर रंगीन फूल हैं. இது நதி. நதியோட தோ அப்படின்னா இரண்டு, தோனோ ஓர் அப்படின்னா இருபுறமும். நதியின் இருபுறமும் என்ன இருக்கு? இங்க பாருங்க, கலர்ஃபுல். இந்த பக்கமும் இந்த பக்கமும் கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ் இருக்கு. அப்ப நதி கே दोनों ओर रंगीन फूल फूल हैं. நதியின் இருபுறமும் வண்ண வண்ண மலர்கள் இருக்கின்றன. ஸோ இப்போ நம்ம கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுவோம். யஹ் கியா ஹை? யஹ் பாக் ஹை. अच्छा, यह क्या है? एक आकाश है. यह क्या है? एक बादल है. यह क्या है? एक पेड़ है. कितने पेड़ हैं? 1 2 3 4 5 6. நம்ம கண்ணுக்கு நல்லா விசிபிளாக இருக்கக்கூடியது 6 पेड़ हैं. यहाँ कितने पेड़ हैं? यहाँ 6. 1 2 3 4 5 6 पेड़ हैं. ओके, राइट. यह क्या है? यह नदी है. சரித்தான்னு சொல்லலாம். नदी है, एक சரிता है, एक नदी है. नदी में क्या बहता है? நல்லா நோட் பண்ணுங்க, இங்கே தீகை இருக்கு, தப்பு. பகுத்தா है. நதியில் என்ன ஓடுகிறது? नदी में पानी बहता है.
नदी के दोनों ओर यह क्या है? रंग बिरंगे रंगीन फूल हैं. रंगीன் பூல் हैं. दोनों அப்படின்னா ஒரு பொருளுக்கு இரண்டு பக்கமும் இருக்கிறது दोनों. यह क्या है? यह पत्थर है. இது என்னது? ஸ்டோன். இப்போ உங்களுக்கு यह क्या हैனா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ் நேம் சொன்னால் அது போட்டு ஹைன்னு சொல்லிடலாம். ப்ளூரல் ஃபார்ம் இருந்ததுன்னா ஹை சொல்லணும். அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு. நான் நடத்துறது கிளியராக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். सुस्वागत हिंदी चैनल के सब्सक्राइब பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். धन्यवाद.